நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 வருஷம் நவம்பர் மாசத்துக்கு உண்டான ராசி பலன் இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் 15ஆம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில ஏகாதசி திதியில இந்த நவம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த நவம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா புத சுக்கிர யோகம் இருக்கு, புதாதித்ய யோகம் இருக்கு, குருமங்கல யோகம் இருக்கு. இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கறதால வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் நீசத்துல இருக்காரு துலா ராசியில. 17ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போய் சூரியன் பலமடைய போறாரு. செவ்வாய் விருச்சிகத்துல இருக்கார், சூரியன் அவரோட சேர போறார். புதன் துலா ராசியில இருக்காரு, சுக்கிரன் கன்னிராசியில இருக்காரு. 3ஆம் தேதி துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போறாரு. இப்ப இந்த விருச்சிக ராசியில செவ்வாயோட சுக்கிரன் சேர போறார். அப்படிங்கறதால ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்கு. குரு பகவான் கடகத்துல உச்சமடைஞ்சிருக்கார், சனி பகவான் மீன ராசியில, ராகு கும்பத்துல, கேது சிம்மத்துல. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த பிருகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் 4 ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அது யார் யாருக்கு, உங்களோட ராசிக்கு இந்த மாசத்துல என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்க நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இப்பதான் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கு. ஆனா நிறைய நேரம் நல்லா இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். அது எதனால அப்படின்னா, எப்பயோ வாழ்க்கையில கஷ்டம் வருது அப்படிங்கிறவனுக்கு பெருசா எதுவுமே தெரிஞ்சுக்காது. எப்பவுமே கஷ்டம்தான் வருது, என்னைக்காவது தான் ஏதோ அத்தி பூத்த மாதிரி ஒரு நல்லது நடக்குது, அப்ப வாழ்க்கை முழுக்கவே கஷ்டம்தான் வருது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான பயம் இருக்கும். மகர ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படிதான். ஒரு மாசத்துல 30 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3 நாள் கூட நாங்க மனசுல சந்தோஷத்தோட நிம்மதியோட இல்ல. மீதி 27 நாளும் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பஞ்சாயத்து. நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, திடீர்னு அடியோட காலை வாரிவிடுது. சாயர்னா முளம் செருக்குது. என்னத்த சொல்றது, ஏதாவது ஒரு நல்லது நடந்தாலே பயமா இருக்கு. ஆஹா, நமக்கு நல்லதே நடக்காத, திடீர்னு என்ன நல்லது நடக்குது, கடவுள் எங்கேயாவது பெருசா வேற ஆப்பு ஏதாவது வச்சிருக்கானா அப்படின்னு 2-3 நல்லது நடந்தா அதை பார்த்து கூட பயப்படக்கூடிய மனநிலையில தான் மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டம்ங்கிறத பட்டாச்சு. நல்லது நடந்தாலே பின்னாடியே ஒரு கெடுதல். கொஞ்ச நேரம் சிரிச்சா கடவுளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு 1/4 மணி நேரம் சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டோம்னா அடுத்த 1/4 மணி நேரம் தீர்றதுக்குள்ள ஏதாவது ஒரு செய்தியை கொண்டாந்து போட்டு தலையில இடிய இறக்கிட்டு போயிடுறாங்க. அப்படிதான் இருந்தது இல்லையா? இனிமே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான கிரகங்கள் இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு அற்புதமான இடம். ஏன்னா 10, 11 இந்த 2 வீட்டுல தான் கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதோட முக்கியமான விஷயம், உங்களுக்கு சனி பகவான் இப்ப வக்கரத்துல இருந்தாலும் கூட நல்ல இடத்துல தான் இருக்கார். ராசிக்கு 3ஆவது வீட்டுல இருக்கார். ராகு ராசிக்கு 2ஆவது வீட்டுல இருக்கார். அப்ப ஒரு திடமான பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ராகு உருவாக்கி கொடுக்கிறார். பெருசா பணம் வரும். பணம் வந்துச்சு, ஆனா இருந்த சேமிப்பு பூரா காலி ஆயிடுச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லை, மறுபடியும் ஜீரோல குந்தி இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் தொகை அப்படிங்கிறது வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா இடம் வாங்கல் விக்கல், ரியல் எஸ்டேட் கமிஷன் தரகு மூலமா பெரிய அளவுல காசு பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இது சார்ந்து தொழில் செய்யணும், வியாபாரம் பண்ணுங்கிறவங்க எல்லாம் கடன்னு வேகமா முடிவெடுங்க. நிச்சயமா நல்லது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாச தொடக்கத்திலேயே குரு பகவான் அதிசாரமா பயிற்சியாகி கடகராசியில உச்சம் அடைஞ்சிட்டார். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 6ல் குரு இருந்தார். 6ல் குரு, ஊரில் பகை, தேவையில்லாத சச்சரவுகள், நிறைய தெண்ட செலவுகள். 10 ரூபா பையில இருந்ததுன்னு ஆட்டம் போட்டோம், இப்ப 10 ரூபா இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி இருந்த நிலைமை மாறும். ஏதாவது ஒரு தொகை கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப சப்தமஸ்தானத்துல குரு உச்சம் அடைஞ்சிருக்கார், ராசிக்கு 7ஆவது வீட்டுல உச்சம் அடைஞ்சிருக்கார். அப்படிங்கும் போது அந்த 7ஆம் இடத்திற்குண்டான ஆதிபந்தம் அதிசாரமா போனாலும் கிடைக்கும். கூட்டு தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க என்ன துறையில இருந்தாலும் சரி, அதுல ஒரு உச்சபட்ச பதவி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களோட துறையில உங்க பேரை சொன்னா ஒரு 10 பேருக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு புகழடையக்கூடிய சந்தர்ப்பம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த காலகட்டத்துல நண்பர்கள் நல்ல விதத்துல நடந்துப்பாங்க.
அது மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சர்ப்பங்களோட அச்சுறுத்தல் இருந்திருக்கும். கனவுல சர்ப்பம் வர்றது, அடிக்கடி கண்ணில் தெம்படுறது நேரில். இதுக்கு முன்னாடி நான் இப்படி பார்த்தது இல்லையே, என்ன இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இதுக்கு மேல சரியாயிடும், கவலைப்பட தேவை இல்லை. அதோட இந்த குரு 6ஆம் இடத்துல இருந்தப்ப தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்திருக்கும். எங்கேயோ வேலியில போற ஓனான வேட்டியில விட்ட கதையா நிறைய பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் நடந்திருக்கும். இதுக்கு மேல அது எதுவும் இருக்காது, நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி இந்த மாசத்துல குரு உச்சம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கறதாலே உங்களுக்கு துணிச்சல், தன்னம்பிக்கை எல்லாமே கூடும். இது மாதிரி கட்சியில இருக்கிறேன், அரசியல்ல இருக்கிறேங்கிறவங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். நம்ம திறமைக்குரிய மதிப்பு மரியாதை மட்டும் மரியாதை இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் கூட பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். விருச்சிக ராசியில செவ்வாய் இருக்கார், 4க்கும் 11க்கும் அதிபதி, லாபாதிபதி, லாபஸ்தானத்திலே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப கிளை தொழில்கள் தொடங்கலாம். ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னொரு பிரான்ச்சு கூட திறக்கலாம். ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு கட்டிடம் கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு, கட்டணம் கட்டி கைகூடல என்ன அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் கூட கைகூடும். எதையும் துணிஞ்சு செய்ய முன்வருவீங்க. உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். மாதிரி நாள்பட்ட நோயில இருக்கிறவங்க அவங்களாம் இந்த காலகட்டத்துல இதுல இருந்து வெளியில வந்துடலாம். அதோட முக்கியமான விஷயம், உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். ராசிக்கு 5க்கும் 10க்கும் அதிபதி. இந்த மாசம் 3ஆம் தேதி சுக்கிரன் 10வது வீட்டுல வந்து ஆட்சி பெற்று உட்கார்றார். புதாதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் எல்லாம் கிடைக்குது. 5க்கும் 10க்கும் அதிபதி 10ல உட்கார்றாருங்கிறப்ப தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் அகலும். பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி எடுத்த திட்டங்கள், சொத்து பத்துக்களால லாபங்கள், சகோதர வர்க்கத்தால ஆதரவு, இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கறதும் கிடைக்கும். பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி விருச்சிகத்துல இருக்கிற செவ்வாய கடகத்துல உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். அப்படிங்கறதால குருமங்கல யோகம் அப்படிங்கிற யோகமும் உருவாகுது. இது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர் பண வரத்து, உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு வெளிநாட்டில இருந்தெல்லாம் ஆதாயம் தரக்கூடிய தகவல், இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த மாசம் 17ஆம் தேதிக்கு மேல நீசமடைஞ்சு 10ல இருக்கக்கூடிய சூரியன் 11வது வீடு லாப வீட்டுக்கு வந்துருவார். அரசு வழி காரியங்கள், ஒத்துழைப்புகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல ஏதாவது வம்பு வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள், காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து தொகை வரவு பெண்டிங், இது எல்லாமே இந்த மாசம் 17ஆம் தேதிக்கு பிறகு நல்லபடியா நடக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப நாளைக்கு பிறகு 10ஆம் இடமும் 11வது இடமும் வலுவடையுது. இதே காலகட்டத்தில் குருவும் உச்சமடைஞ்சிருக்கார். சனியும் நல்லது செய்யக்கூடிய இடம், அதே மாதிரி ராகுவும் நல்லது செய்யக்கூடிய இடம், எல்லாமே நல்லா இருக்கு. அஷ்டமத்துல கேது இருக்கார். அவரை மட்டும் கொஞ்சம் நாம சாந்தப்படுத்தணும். அப்ப செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏத்துங்க. ராகு கால நேரத்துல ஏத்தலாம். ராகுவுக்கு தான் ராகு காலம்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. அதுக்காக கேதுவுக்காக யமகண்ட நேரத்துல நீங்க போய் ஏத்தணும் அவசியம் கிடையாது. வீடற்றவர்கள், சாலையோரத்துல வசிக்கக்கூடியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. இந்த நவம்பர் மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.